الحمد لله رب العالمين وهو ولي الصالحين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சீரா நபி வரலாற்று தொடரில் இன்றைக்கு அதனுடைய 16வது பாடத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். கடைசியாக நாங்கள் சந்தித்த சீரா பாடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத்து 13ஆம் ஆண்டு ஹஜ்ஜுடைய சீசனில் மக்காவாசிகளை மினாவில் சந்தித்து இரண்டாவது அல்லது பெரிய அக்கபா உடன்படிக்கையை நடத்தினதை பற்றி நாங்கள் பார்த்தோம். மதீனாவாசிகளுடன் செய்து கொள்ளப்பட்ட அந்த உடன்படிக்கையில் மிகவுமே முக்கியமாக இருந்த நிபந்தனை அல்லது அம்சம் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனத்துக்கு வந்தால் அவர்களை கைவிடாமல் அவர்களுடைய தாவாவுக்கும் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதாக மதீனாவாசிகள் உத்தரவாதம் கொடுத்தாங்க. இது மிக முக்கியமானதுங்கிறத அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அந்த உடன்படிக்கை முடிஞ்சதன் பின்னால் அந்த உடன்படிக்கை சரியாக பேணப்படுதா, அது நிறைவேற்றப்படுதான்றதை கண்காணிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 12 பேர் கொண்ட ஒரு குழுவை தெரிவு செஞ்சாங்கன்றதையும் பார்த்தோம். அதோடு நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம். கடைசியாக இந்த மதீனாவாசிகள் ஏன் இவ்வளவு வேகமாக அல்லது இவ்வளவு அவசரமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்றது. மக்காவில் 10 வருஷத்துக்கு மேலே முயற்சி, பிறந்த ஊரில் தாயிஃபுக்கு போய் முயற்சி, அதிலெல்லாம் இப்படி யாருமே வரல வேகமாக. ஆனால் மதீனாவில் வேகமாக இஸ்லாம் பரவியது ஏனென்று நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் என்று எனக்கு ஞாபகம். அதுக்கு நாங்கள் காரணம் பார்த்தோம். அல்லாஹ் சில பேருடைய நேர்வழிக்கு அல்லது சில பேர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் சில காரணங்களை ஏற்பாடு பண்ணுகிறான். அந்த பின்னணியில் மதீனாவில் அந்த அவுஸ் ஹஸ்ரஜி சார்ந்த அந்த முஷ்ரிக் மக்களோட கலந்து வாழ்ந்தாங்க, அல்லது அவங்க இருக்கும் அந்த மதீனாவில் நிறைய வாழ்ந்தாங்க யகூதிகள், வேதங்களை பற்றிய நல்ல அறிவுள்ளவர்கள். அவங்க அடிக்கொரு முறை இவங்களோட முட்டிக்கொள்ளும் பொழுது அல்லது பிரச்சனை வரும் பொழுது இறுதி நபி ஒருத்தர் வருவார், அதை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. அந்த நபி வருவார், அவரோடு நாங்கள் சேர்ந்து, நாங்கள்லாம் மறுமையை நம்புறவங்க, அந்த நபியோடு நாங்களும் சேர்ந்து சிலை வணங்கிகளாகிய உங்களை நாங்கள் இல்லாமலாக்குவோம்னு சொல்லி யகூதிகள் இவங்கள்ட்ட சவால் போட்டுறது அல்லது இவங்களை பயமுறுத்துறது. அதை கேட்டிருந்த இந்த மதீனாவாசிகள் எப்படியாவது அந்த நபி வந்தா யகூதிகளுக்கு முன்னால் நாங்கள் பெயரணும்னு ஒரு யோசனையில் இருந்தாங்க. மினாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சாங்க. உடனே அந்த நபியை அவங்க கண்டதோட பார்த்தாங்க, யகூதிகள் சொன்ன நபி இவருதான். உடனே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சரி, இந்த அகபா உடன்படிக்கை 2வது உடன்படிக்கை முடிந்ததன் பின்னால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கான ஹிஜ்ரத்து ஆரம்பமாகுது. இஸ்லாத்தை பேசுகிற ஒவ்வொருத்தருமே அல்லது இஸ்லாத்தை பற்றி ஆய்வு பண்ணுற ஒவ்வொருத்தருமே அல்லது இஸ்லாத்துடைய தௌவா போக்கு அல்லது சட்டம் உட்பட எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் பேசும் யாருமே இஸ்லாத்தை 2 காலப்பிரிவுகளாக பிரித்து பேசித்தான் ஆகணும், தவிர்க்க இயலாது. ஒன்று மக்கா காலம் அல்லது ஹிஜ்ரத்துக்கு முன்னைய காலம், அடுத்தது மதீனா காலம், ஹிஜ்ரத்துக்கு பின்னைய காலம். இந்த 2 அலகுகளாக அல்லது 2 பிரிவுகளாக இதை பிரித்து பார்க்காமல் இஸ்லாத்திர தௌவாட போக்கு, தௌவா செஞ்ச முறை, தௌவாவின் நகர்வு அல்லது முன்னேற்றம், அதே மாதிரி இஸ்லாத்தில் சட்டங்கள் அமைக்கப்பட்ட முறை, இது ரெண்டையுமே பேச இயலாது. இந்த 2ஐயும் பிரித்து வச்சு பார்க்காமல் அந்த அளவுக்கு 2 காலத்துக்கும் இடையில வித்தியாசங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட மக்காவில் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இருந்த காலம் அஸ்திவாரம் இடுற காலம் மாதிரி. ஒரு பெரிய ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் போடும் காலத்தை போல் தான் இருந்தது மக்காவுடைய காலம். அந்த கட்டடத்தை அஸ்திவாரத்தின் மேல் கட்டடத்தை எழுப்பி அதில் பல தட்டுக்களை எழுப்பி அதை அலங்காரம் பண்ணி ஜோடிச்சு அதன் மூலம் பயனடைகிறதுக்குள்ள முழுமையான ஒரு பில்டிங்காக அதை மாத்திரத்துக்குள்ள காலம்தான் மதீனாவுடைய காலமாக இருந்துச்சு. ஒரு மரத்தை நீங்க நாட்டுறீங்க, அதுக்கு எல்லா பசலை போட்டு அதை வேர் பாய்ச்சி உறுதியான மரமாக அதை வளர வைத்து அந்த காலம் தான் மக்காவுடைய காலம்.
அதற்கு பின்னால் அந்த மரம் கிளை விட்டு அதில் பழங்கள் வந்து அந்த பழங்கள் பறிக்கப்பட்டு அதில் பயனடைகிற காலம் கிட்டத்தட்ட மதீனாவுடைய காலம். எனவே மக்காவுடைய காலம் இஸ்லாமிய தாவாவுக்கான அடிப்படை அஸ்திவாரம் இடப்பட்ட காலம், மிக முக்கியமான காலம். ஏன்னா நாங்கள் பரவலாக நாங்கள் பார்க்குறது ஹிஜ்ரத்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கான ஹிஜ்ரத் என்பது இஸ்லாத்தின் பாதையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட், மிக பெருசி. ஏதோ ஒரு வேகத்தில் அல்லது ஏதோ ஒரு மாதிரி பேத்துக் கொண்டது இஸ்லாம் ஒரு வேகத்தில், கடுமையான வேகத்துடன் முழுமையாக வளர்ச்சி அடைகிறதுக்கு மிச்சமாக போனது மதீனா காலத்தில் தான். எங்களுக்கு நல்லா தெரியும், 13 வருட காலம் மக்காவில் இருந்த வளர்ச்சியை விட அல்லது அங்க நடந்த வேகத்தை விட 10 வருட காலம் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் மதீனாவில் இருந்தாங்க முழுமையாக. அந்த 10 வருட காலத்தில் அதை விட எத்தனையோ மடங்கு முன்னேற்றம். 13 வருஷமாக மக்காவில், அந்த மக்கா என்ற அந்த பூமி உள்ளுக்கு தான் இருந்துச்சு இஸ்லாம். கொஞ்சம் மதீனாவுக்கு பரவிச்சு கடைசி கட்டத்தில், கொஞ்சம் அங்கும் இங்கும் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஆனா 10 வருட காலத்தில் நிறைய சட்டங்கள் வந்துச்சு, இஸ்லாத்துக்கு ஆட்சி அதிகாரம் வந்துச்சு, அரபு நாடு முழுக்கவே இஸ்லாத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சு, மக்கா உட்பட. எனவே அந்த 10 வருட மதீனா காலம்ங்கிறது மிகப்பெரிய அளவிலான, அது பூகோள ரீதியிலான நிலப்பரப்பாக இருக்கட்டும் அல்லது சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு முழுமையான சமூகமாக கட்டமைப்பதாக இருக்கட்டும், எல்லாமே மதீனாவில் தான் வந்துச்சு, வேகமாக வந்துச்சு. என்னதான் மதீனாவில் ஹிஜ்ரத்து போனதுனால இஸ்லாம் வளர்ந்துச்சு, இஸ்லாத்துக்கு மிகப்பெரியமான வேகமான ஒரு வளர்ச்சி வந்துச்சு. சில வரலாற்றாசிரியர்கள் சொல்ற மாதிரி இஸ்லாம் இன்னொரு முறை புதுசா பிறந்துச்சு, மதீனாவுக்கு போன பிறகு இஸ்லாம் இன்னொரு முறை புதுசா பிறந்த மாதிரி ஆகிட்டு. அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு ஒரு புதிய பரிமாணம் மாதிரி ஒரு புதிய வளர்ச்சி வந்துச்சு வேகமாக. என்னதான் இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் ஹிஜ்ரத் முக்கியமான ஒரு திருப்புமுனை. மதீனாவாசிகளுடைய அந்த வாக்கும் அவங்க கொடுத்த ஒப்பந்தமும் மகா பெருமதியானது. மதீனாவுக்கு வந்ததனால இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துச்சு. அப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் உண்மைதான். இந்த மக்காவில் இருந்த காலம், இதெல்லாம் பேசும் பொழுது சில பேர் நினைக்கிறது இந்த மக்காவில் இருந்த அந்த 13 வருஷ காலத்துக்கும் பிரயோஜனம் மிச்சமா இல்ல. அந்த 13 வருஷ காலமும் இஸ்லாத்தில் அவ்வளவு பெருசா இஸ்லாத்தின் பாரிய வளர்ச்சி அல்லது அதனுடைய உறுதியான அஸ்திவார அது உறுதியாகுவதற்கெல்லாம் பெருசா பங்கு இல்லை போலன்னு சொல்லி நல்லா நாங்க யோசிச்சு பார்த்தா, எந்த ஒரு கொள்கைக்கும் அஸ்திவாரம் இடும் காலம் சரி பொறுப்பான காலம். அந்த கொள்கை அறிமுகமாகி அதற்கு ஆதரவாளர்கள் வந்து அது அடிப்படையில் அதற்குள்ள அஸ்திவாரங்கள் போடப்படும் காலம் கஷ்டமான காலம், கடினமான காலம், சோதனை நிறைந்த காலம். அந்த காலம் எந்த அளவுக்கு ஆழமாக பதியுதோ, எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குதோ, அதை வைத்துத்தான் அந்த கொள்கை பின்னால வளர்றது, முன்னேற்றம் அடைகிறது, அதனுடைய பல பரிமாணங்கள் அல்லது எல்லாமே அமைய போகுது. மக்காவில் அந்த 13 வருட காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈமானுக்கு உழைத்தார்கள், மக்களுடைய நம்பிக்கையை மிச்சம் வளர்த்தாங்க. மக்காவில் நிறைய சட்டங்கள் வரல, மக்காவில் கொள்கைக்காக நிறைய அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க. ஒரு மனிதன் தான் பின்பற்றும் கொள்கைக்காக ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அந்த கொள்கைக்காக துன்பப்படுறானோ, அந்த கொள்கையை ஏற்றதற்காக எதிர்க்கப்படுறானோ, அதற்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்றானோ, எந்த அளவுக்கு அர்ப்பணம் பண்றானோ, அந்த அளவுக்கு தான் அந்த கொள்கையின் மீது அவனுக்கு பற்று வரும். சோதிக்கப்படாத கொள்கையில பெருசா பற்று இருக்காது, தியாகம் செய்யப்படாத கொள்கையில பெருசாக உறுதியும் வராது. எனவே அந்த ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் ஆழமாக பதியப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய வல்லமை, மறுமை வாழ்க்கை, கேள்வி கணக்கு, இவைகளை பற்றியெல்லாம் ஆழமா பதியப்பட்டுச்சு உண்டு. அடுத்தது அந்த கொள்கைக்காக அவங்க கொடுத்தாங்க, இழந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, ஊரைய கொடுத்தாங்க. இப்படியெல்லாம் கொடுத்து அப்படி பக்குவப்பட்டதன் பின்னால், ஒரு கொள்கை அப்படி நல்லா மனசுல பதியப்பட்டதன் பின்னால் அந்த கொள்கைக்காக எதை செய்ய சொன்னாலும் செய்வாங்க. இதை விடுங்கண்டா விட்டுருவாங்க, இதை செய்யுங்கண்டா செஞ்சிருவாங்க. ஏன்னா கொள்கை நல்லா பதிஞ்சிருச்சு. அந்த அமைப்பில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த மக்கா கால முயற்சி இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இந்த மதீனாவாசிகள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஒரு விதத்தில் இந்த மக்காவாசிகளின் அந்த உறுதியான நிலைப்பாடும் ஒரு காரணம். மதீனாவாசிகள் பார்த்தாங்க, மக்காவில் ஒரு நபி வந்திருக்கிறாரு, அவர் ஒரு மார்க்கம் சொல்றாரு, அவர் சொல்லும் மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் கடுமையாக துன்புறுத்தப்படுறாங்க. ஆனா அவங்க லேசில் அந்த கொள்கையை விடுறாங்க இல்ல, கடுமையான துன்புறு கொல்லப்படுறாங்க, சில பேர் கொல்லப்பட்டாங்க, கடுமையான நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஆனா அவங்க அந்த கொள்கையை விடுறாங்க இல்ல. அப்ப இந்த மதீனாவுலையும் அங்கும் எங்கும் உள்ளவங்க இதை கேள்விப்படுற நேரத்தில் ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப இந்த கொள்கை உண்மையா தான் இருக்கும், பொய்யான கொள்கையா இருந்தா இவ்வளவு கொடுமைகளை தாங்க மாட்டாங்க. அடுத்தது இந்த கொள்கையில உள்ளவங்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் உண்மையிலே பிழையானவர்கள் விளங்கினாங்க. சில இடத்துல அல்லாஹ் சத்தியத்தில் உள்ளவர்களுக்கு துன்பத்தை வைப்பது,
அப்ப அதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நினைக்கும் இவ்வளவு கஷ்டம் வந்து இவங்க கொள்கையை விடுறாங்கல்ல, அப்ப இது உண்மையான கொள்கையா தான் இருக்கும். அடுத்தது இந்த மக்கள் இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு அநியாயம் செய்யறாங்களே, அவங்க பிழையாத்தான் இருக்கும். அப்ப பிழையானவர்கள் யார் என்று தெளிவு வரவும் இவங்களோட கொள்கை உண்மைன்றது தெளிவு வரத்துக்கும் இந்த மக்கா காலம் உதவிச்சு. எனவே மக்காவில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க முடிவு பண்ணினாங்க இது உண்மையிலே உண்மையான மார்க்கமா தான் இருக்கணும் அப்படி சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இந்த காலம் பிரிவு முடிஞ்சு இந்த அகபா உடன்படிக்கையோட ஹிஜ்ரா ஆரம்பமாகுது. நாங்க பார்த்தோம் நுபுவத்து 13ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாசத்துல தான் அகபா உடன்படிக்கை நடந்துச்சு. நுபுவத்துக்கு பின் 13ஆம் ஆண்டு ஹஜ்ஜி சீசன்ல துல்ஹிஜ்ஜா மாசத்துல மீனாவில் வைத்து நடந்துச்சு. அந்த அகபா இரண்டாவது அகபா உடன்படிக்கை நடந்து கிட்டத்தட்ட 3 மாசம் அளவு முடியும் பொழுது மக்காவில் இருந்து எல்லாருமே மாதிரி ஹிஜ்ரத்து போய்த்தாங்க மதீனாவுக்கு. 13ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா 12ஆம் மாசம் உடன்படிக்கை நடக்குது. அடுத்ததாக முஹர்ரம், சஃபர், ரபீஉல் அவ்வல் ஆரம்பத்திலேயே கடைசியாக ரசூலுல்லாஹும் ஹிஜ்ரத்து போய்த்தாங்க. அப்ப அகபா உடன்படிக்கை முடிந்து ஒரு 3 மாச காலத்து உள்ளுக்கு மக்காவில் இருந்து எல்லாருமே கிட்டத்தட்ட ஹிஜ்ரத்து போய்த்தாங்க, போய்கொள்ள இயலாத சிலரை தவிர. ஏன்னா மக்காவில் சில பேர் இருந்தாங்க முஸ்லிம்களில் அந்த ஹிஜ்ரத்து பெய்த்துக் கொள்ள இயலாத அளவுக்கு நீண்ட பயணம், மக்காவுக்கான மதீனாவுக்கான பயணம், ஹிஜ்ரத்து பெய்த்துக் கொள்ள இயலாத அளவுக்கு நோயாளிகள், நீண்ட பயணம் பண்ண இயலாது. எனவே அவங்களுக்கு சலுகை இருந்துச்சு, நீங்க போகாம இருக்கலாம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க நோயாளிகள் அல்ல, கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக அவங்களோட உம்மா வாப்பா அல்லது அடிமைகளின் எஜமான்கள் அவங்கள சங்கிலிகளால கயிறுகளால கட்டி சிறை மாதிரி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அதை பிச்சுக்கிட்டு போக இயலாது. எனவே அடக்கி வைக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த கலட்டி கொண்டு வெளியே போக இயலாத அப்படி உள்ள மக்களும் அல்லது பயணம் பண்றதுக்கு இயலாத நோயாளிகளும் தான் நின்றாங்க. அவர்களுக்கு சலுகை இருக்குது, மற்றபடி எல்லாரும் போனாங்க. அன்றைய நிலையில் ஹிஜ்ரத்து போவது எங்களுக்கு விளங்குது கடமையா தான் இருந்துச்சு. கடமை, ஹிஜ்ரத்து போவது கடமை. அப்பைக்கு அதுக்கு மேல அந்த ஊர்ல இருக்க இயலாது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்படி சொன்னாங்க. அந்த பின்னணியில ஹிஜ்ரத்துங்கிற பயணம் தொடங்கிச்சு. நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு தெரியும், நாங்க பல முறை பார்த்திருக்கிறோம், எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் கூட அந்த கொள்கைக்குண்டு ஒரு இடம் தேவை, அந்த கொள்கைக்குண்டு அதை அமுல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் தேவை. இது ரெண்டும் இல்லாமல் ஒரு கொள்கை நீண்ட நாளைக்கு நிலைக்க இயலாது. அங்கும் இங்கும் கூடிக்கொண்டு அங்கேயும் இங்கேயும் இருந்து கொண்டு இருக்கலாம். அடிப்படையில் ஆரம்பத்தில் தொடர்ந்து அதை நிலைக்கணும் என்றிருந்தால் அந்த கொள்கையை அமுல்படுத்தும் ஒரு கட்டமைப்பு, ஒரு சமூகம் உருவாக வேண்டும். சுதந்திரமாக அதன் சட்டங்களை சொல்ல, செய்யாவிட்டால் அதற்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் உள்ள ஒரு அரசாங்கமும் இடமும் தேவை. இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு கொள்கை நிலைக்க முடியாது. இதைத்தான் ரசூல்லா தேடிக்கிட்டு இருந்தாங்க. மக்காவில் பிரச்சாரம் பண்ண தொடங்கி கொஞ்ச நாளுக்கு பிறகு ரசூல்லா இதைத்தான் தேடிக்கொண்டிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தாயிஃபுக்கும் போனாங்க, இன்னொரு கட்டத்தில் இங்க துன்பம் பொறுக்க இல்லாம முஸ்லிம்கள் ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கும் போனாங்க. இதுதான் முக்கியமான கட்டம். மதீனாவுக்கு போனது எல்லாமே சரியா அமைஞ்சிச்சு. ஆனா அதற்கான திட்டத்தை ரசூல்லா மிச்சம் அழகா செஞ்சாங்க. ஹிஜ்ரத் இருக்குதே ஒரு ஆழமான பல கோணங்களில் ஆராயப்பட வேண்டிய மிகப்பெரிய பாடங்கள். தவாவுக்கு, ஈமானுக்கு, திட்டமிடலுக்கு, தியாகத்துக்கு, எல்லாத்துக்கும் நிறைய பாடம் உள்ள ஒரு ஆச்சரியமான சம்பவம் அது. மிச்சம் விரிவாக ஹிஜ்ரத்தை பார்க்க நான் சொல்லலை, எங்களுக்கு வரல. ஏன்னா நாங்க சீராவை நேற்று பார்த்துக்கிட்டு போறோம். இன்னும் பல கட்டங்களில் ஹிஜ்ராவை பத்தி அடிக்கொருக்கா நாங்க பார்க்கிறோம். சீராவில் சில சம்பவங்கள் இருக்குது அல்லது சில கட்டங்கள் இருக்குது, அது அடிக்கொருக்கா சில சீசன்களில் அல்லது சில பயான்கள்ல அடிக்கொருக்கா வாரது. இந்த பத்ர் யுத்தம் மாதிரி இப்படி மாதிரி சிலது இருக்குது. அது அடிக்கொருக்கா வருஷத்துல 2-3 முறை அல்லது எப்படியாவது ஒரு முறை வந்து கொண்டு போயிட்டு கொண்டிருக்கோம். அது மாதிரி இந்த ஹிஜ்ரத்தையும் அடிக்கொருக்கா நாங்க கேட்கிறோம். அதனால மிச்சம் விரிவாக அதனுடைய பாடம் படிப்பினை எல்லாம் மிச்சம் ஆழமாக பார்க்க போறதுக்கு நான் முனையல்ல. ஆனாலும் மேலோட்டமா கொஞ்சம் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹிஜ்ரத்துக்கான திட்டமிடல் மிக அழகாக இருந்துச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தஅவா பாதையில் அவசரத்துல எடுத்த எடுப்புல எட்டுக்களை வைக்கல, கண்டபடி நடவடிக்கைகளை பண்ணல, யோசிச்சு திட்டமிட்டு தான் ஒவ்வொரு எட்டுகளையும் வைத்தார்கள். மெதுவான எட்டுகள், ஆனால் உறுதியான எட்டுகள். எந்த ஒரு எட்டையும் ரசூலா முன்னுக்கு வச்சுட்டு பின்னுக்கு வைக்கல, பின்னுக்கு வைக்க தேவைப்படல. அவசர புத்தியில திட்டம் இல்லாமல் திடுதிப்புன்னு சொல்லி ஒரு வேலையும் செய்யல. கவனமா திட்டமிட்டாங்க, பொறுத்தாங்க, அதற்கான காலம் வரும் வரைக்கும் அதை பார்த்திருந்தாங்க, அதற்கான நடவடிக்கைகளை செஞ்சாங்க. எல்லாமே உறுதிப்படுத்தியதன் பின்னால் அடுத்த நடவடிக்கைக்கு போனாங்க. அது தெளிவா இருந்துச்சு, அது உறுதியா இருந்துச்சு, பின்வாங்கிறதுக்கு தேவைப்படவே இல்லை.
எனவே அந்த திட்டமிடல் என்கிறத நீங்க நபீட தௌவாவில் மிச்சம் பார்க்கலாம். ஹிஜ்ரத்துக்கான இந்த முயற்சியில நிறைய பார்க்கலாம். மதீனத்துக்கு இந்த ஹிஜ்ரத்து போறதுக்கு ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகளை ஒரு வருஷம் சந்திக்கிறாங்க, அடுத்த வருஷம் சந்திக்கிறாங்க, 3வது வருஷம் சந்திக்கிறாங்க. அப்பதான் அவங்கள்ட்ட உறுதிமொழி எடுக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெளிவு, தன்னை பின்பற்றும் மக்களுக்கு இந்த கொள்கைக்கு ஒரு இடம் தேவை, இந்த மக்களுக்கு விமோசனம் தேவை. எனவே இதற்கான ஒரு இடத்தை தெரிவு செய்வதற்கு ரசூலுல்லாஹ் கண்டபடி எல்லாரும் மக்காவில் இருந்து வாங்க, நாங்க பாலைவனத்தில் இறங்கி போவோம், எங்கேயாவது இடம் கிடைச்சா இருப்போம் கூட்டிக்கிட்டு போகல. இங்கிருந்து வெளியே போவதற்கு முன்னால் இடத்தை கவனமாக தயார் பண்ணினாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்தை தேடினாங்க. அல்லாஹ் அற்புதமா கொடுத்தான். மதீனாவை அல்லாஹ் கொடுத்தானே, அது ஆச்சரியமான ஒரு இடம். ஹிஜ்ரத்து போனது ஒரு ஆச்சரியம், ஒரு அருமையான சம்பவம். அதுல அல்லாஹ் மதீனாவை கொடுத்தானே, அது கூட ஒரு புதினம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மக்காவில் வைத்து நான் மனாவுல கண்டேன், கனவுல கண்டேன். நான் ஹிஜ்ரத்து போற ஊர் எதுன்னு எனக்கு அல்லாஹ் கனவுல காட்டினான். அது அர்துன் ஸாத்து நஹ்லின் பைன லாபத்தைன். அந்த ஊர் எனக்கு கனவுல தெரிஞ்சிச்சு. அந்த ஊரை சுத்தி நிறைய ஈச்சப்பழ தோட்டங்கள் இருக்குது. அந்த ஊர்ல 2 பக்கத்துல பிரமாண்டமான கரடுமுரடான கல் நிறைந்த பூமி இருக்குது, நிலப்பகுதி இருக்குது. அது என்னன்னு எனக்கு ஆரம்பத்துல விளங்கல்ல. நான் அந்த ஊரா இந்த ஊராண்டு பலதை யோசிச்சேன். கடைசியா தான் என்னை விளங்கிச்சது யஸ்ரிபுன்னு சொல்லி, மதீனான்னு சொல்லி. மதீனா ஒரு ஆச்சரியமான ஒரு நிலமும் கூட, ஒரு பகுதியும் கூட. இயல்பாகவே பாதுகாக்கப்பட்ட ஒரு பூமி மாதிரி அது. அல்லாது புனித பூமி என்பதனால் சில ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறான் வேறு. மற்றபடி மதீனா உள்ளுக்கு வெளியிலிருந்து படைகள் கண்டபடி வேகமாக தாக்க இயலாது. நாங்க பின்னுக்கு அந்த அஹஸாப் மாதிரி யுத்தங்களை பார்க்கலாம், ஏற்கனவே நாங்க பார்த்திருப்போம். அந்த 10,000 பேர் கொண்ட படை கூட மதீனாவுக்கு கண்ட மாதிரி உள்ளுக்கு வரையெல்லாம் போச்சு அவங்களுக்கு. ஒரு பக்கத்தில் கரடுமுரடான ஈச்சப்பழ தோட்டங்கள், அந்த நெருக்கமான ஈச்சப்பழ தோட்டங்கள், ஒரு பக்கத்தில் கரடுமுரடான கல்லு பக்கங்கள். அதுக்கு மேல ஒட்டகம் எல்லாம் வரையலாது, குதிரைக்கு வரையலாது. எனவே அந்த இயல்பாகவே பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஒரு பூமியா தான் அது இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சொல்ற ஒரு பாதுகாப்பான, எதிரிகள் லேசில் தாக்க முடியாத இடமாகத்தான் இருந்துச்சு. அல்லாஹ் மதீனாவை அப்படித்தான் ஹிஜ்ரத்துக்கு தெரிஞ்செடுத்தான். அந்த இடத்தை அல்லாஹ் தெரிஞ்செடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனமா திட்டமிட்டாங்க. ஒன்று, ஹிஜ்ரத்து போவதற்கான தன்னை பின்பற்றும் கூட்டத்துக்கு கொள்கைக்குமான ஒரு இடத்தை தெரிவு செய்வது, அதிலையும் கவனமா திட்டமிட்டாங்க. தான் ஹிஜ்ரத்து போவது, ரசூலுல்லாஹ் போகணுமே இப்ப மக்காவுல இருந்து, அந்த பயணத்தை ரசூலுல்லாஹ் மிகவுமே ஆச்சரியமா திட்டமிட்டாங்க. இன்றைக்கு அதுக்கு நேரம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்த நேரத்தில் கொஞ்சம் பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஹிஜ்ரத்து போனாங்க, எவ்வளவு கவனமா திட்டமிட்டாங்கன்னு சொல்லி. உண்மையிலே இந்த ஹிஜ்ரத்து மக்கள் போனாங்களே, மக்காவுல இருந்து மதீனத்துக்கு போனாங்களே, இதற்கான காரணத்தை நாங்க தேடி பார்த்தா பிரதானமா 2 காரணங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, மக்காவில் இஸ்லாத்தை பின்பற்றிய இந்த மூமின்களுக்கு, இந்த இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட கொடுமைகள், கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், அவங்களுக்கான அழுத்தங்கள். இது ஒரு காரணம். கஷ்டம் தாங்க இயலாது. அடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, ஏசுறாங்க, சில பேரை கொண்டாங்க, பல விதத்துல துன்புறுத்தினாங்க. இந்த துன்புறுத்தல்களை தாங்க இயலாம போனாங்க. கொள்கைக்காக துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் போனாங்க, ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னாண்டா, இன்னும் சில பேர் போனாங்க எப்படின்னால், பரவலான ஹிஜ்ரத்துக்கான காரணம், இதுக்கு மேல இங்க இருந்தா கொள்கைக்கு ஆபத்து, இந்த கொள்கையை நான் உடவாகுமோ தெரியாது, அந்த அளவுக்கு கரடு முரடான கெடுபிடிகள். அபூபக்கர் அப்படி போயிருக்க மாட்டாரு, எங்களுக்கு உறுதியா சொல்லலாம். ரலியல்லாஹு அன்ஹு ஆழமான ஈமான் உள்ளவர். என்னதான் துண்டு துண்டா வெட்டினாலும் கூட அவர் போக மாட்டாரு. ஆனாலும் சில பேருக்கு ஒரு கஷ்டம் ஒரு கணக்குக்கு தான் தாங்குவாங்க, அதுக்கு மேல அவங்க தாங்க மாட்டாங்க. அதுக்கு மேல் அங்கிருப்பது அவர்களுடைய கொள்கைக்கு ஆபத்து. அதுக்கு மேல் அந்த கெடுபிடிகள், துன்பம், அந்த நெருக்கடிகள், கொடுக்கிற கொடுமைகள் சில நேரத்தில் தாங்க இல்லாம மறுபக்கம் திரும்பி போயிருவாங்க. எனவே தண்ட கொள்கையை பாதுகாக்கணும். இதுக்கு மேல இருந்தா இந்த கொள்கைக்கு ஆபத்து வரப்போகுது, இந்த சத்தியத்தை உடவாகுமோ தெரியாது. எனவே கொள்கையை காப்பாற்றிக் கொள்வது ஒரு நோக்கமா இருந்துச்சு. இன்னும் ஒன்று, கஷ்டத்தை தாங்க இயலாது, இங்கிருந்து பெய்த்துருவோம், இவங்களோட தொல்லை தாங்க இயலாதுன்னு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. இப்படி இந்த காரணங்கள் பொதுவா சொல்ல போனா ஹிஜ்ரத்து பயணம் என்பது பொருளுக்காக அல்லது வசதியான வாழ்க்கைக்காக அப்படி இருக்கல்ல. இன்னைக்கு ஹிஜ்ரத் என்ற சொல்லு நாங்க முந்தி பார்த்திருப்போம். ஹிஜ்ரத் என்றா சொல்ல அர்த்தம் என்னாண்டா, ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போவது, இதுதான் ஹிஜ்ரத். ஒருத்தரோட பேசாம இருக்கிறதுக்கு ஹஜ்ரன்னு தான் சொல்றது, அவர் விட்டாச்சு. அப்ப ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவதுக்கு ஹிஜ்ரான்னு தான் சொல்றது. இன்றைக்கு கூட எமிகிரேஷன் இருக்குது, அந்த குடிவரவு குடியகழ்வு, அதுக்கு ஹிஜ்ரான்னு சொல்லத்தான் பாவிக்கிறது இன்றைக்கு கூட. அப்ப கிட்டத்தட்ட நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவது, ஒரு விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போறது இன்றைக்கு கூட நிறைய நடக்குது.
ஸ்ரீலங்காவில் இருந்து எங்கெங்கேயோ சிட்டிசன் எடுத்துக்கிட்டு போறாங்க, பல பேர் போறாங்க, நாட்டுக்கு நாடு மாறிக்கொண்டு ஒரு ஊர்ல போய் கிரீன் கார்டு எடுக்கிறாங்க, சிட்டிசன் எடுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் அவையெல்லாம் ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்காக அல்லது பெரிய தொழிலுக்காக, பெரிய சம்பளத்துக்காக அல்லது படிப்புக்காக அப்படித்தான் போறாங்க. ஆனா இந்த ஹிஜ்ரத்து பயணம் போனார்கள் வசதிக்காக. மதீனத்துல காணி கிடைக்குதாம், மதீனத்துல வருமானம் மிச்சமாம், அங்க பொருளாதாரம் நல்லமாம் அப்படின்றதுக்காக எல்லாம் போகல. போனது ஒன்றே ஒன்று மார்க்கத்துக்காக போனாங்க. அதுதான் அவங்களோட பயணமாக இருந்துச்சு. இந்த ஹிஜ்ரா பயணம் இருக்குதே, இந்த பயணம் இப்ப நாங்க சும்மா நினைக்கிற மாதிரி மக்காவில் சரியான கஷ்டப்பட்டாங்க, மதீனா மக்கள் வாக்கு கொடுத்தாங்க வாங்கண்டு, அதோட படபடன்னு எல்லாரும் பொட்டியை கட்டினாங்க, எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு நிம்மதியா போனாங்க. அப்படி இருக்கல. ஹிஜ்ரா பயணம் மிக கஷ்டமான பயணமா தான் இருந்துச்சு. மக்காவில் எப்படி இருந்தானுங்கண்டா, அந்த இஸ்லாத்தின் எதிரிகள் வாழவும் உடல்ல சாகவும் உடல்ல அந்த மாதிரி இருந்தானுங்க. வாழவும் உடல்ல, சில பேர் இருக்கிறது வாழ விடுறதும் இல்லை சாக விடுறதும் இல்லைன்னு மாதிரி, அது மாதிரி தான் இருந்தானுங்க. எங்கள் மக்காவில் இருந்தா துன்புறுத்தல் கொடுத்தானுங்க, நெருக்கடி கொடுத்தானுங்க, நிம்மதி இல்லை. சரிதானப்பா, இங்க இருந்து நாங்க போறோம் உண்டாலும் போக விடல, விடமாட்டோம், எப்படி சரி நிப்பாட்டுவோம். இந்த கொள்கைக்கு எதிர்ப்பவர்கள் எங்கட ஊருக்கு இந்த கொள்கை வானா, எங்கேயாவது போங்காட்டி லேசில சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை எங்கட ஊருக்கும் வானாம், எங்கேயும் இது வாழவும் கூடாது. அப்படித்தான் கொள்கை ஆரம்பத்தில் எதிர்ப்பாங்க. எங்கட ஊர்லயும் இது இருக்கக்கூடாது, உலகத்தில் எங்கும் போய் இது வாழவும் கூடாது, இது முன்னேறவும் கூடாது. இந்த நடவடிக்கை நெடுவும் உங்களுக்கு பார்க்கலாம், வரலாறு நெடுகிலும். மக்காவில் கூட இதுதான் நிலைமை. ஏதோ பொய் மார்க்க முடி சொன்னானுங்க, எல்லாம் பண்ணினானுங்க, உங்களால எங்களுக்கு தொல்லாண்டானுங்க. சரிதான், வேறொருக்கு போறோம் போகக்கூட உடல்ல கடுமையான நெருக்கடிகளையும் துன்பங்களையும் கொடுத்தாங்க. ஹிஜ்ரத்து பயணம் என்கிறது ஒரு லேசான ஒரு சுகமான பயணம் அல்ல. ஹிஜ்ரத்து பயணமே ஒரு சோதனை. ஹிஜ்ரத்து பயணமே ஒரு சோதனை, ஒன்று கஷ்டமான, அது இயல்பாகவே கஷ்டமான பயணம். மக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் மதீனாவுக்கு போகணும். கரடு முரடான பாலைவனத்து பயணம். அடுத்தது அந்த காலத்துல பாலைவனத்து பயணம் மிச்சம் பாதுகாப்பா இருக்கவும் இல்லை. இன்னும் உண்டேனாண்டா, இந்த பயணத்துல அந்த எதை விட்டாங்க எங்க போனாங்கன்னு நல்லா பார்த்தா, ஒரு மனுஷனுக்கு விட்டு கொடுக்க அல்லது தியாகம் பண்ண சரி கஷ்டமான ஒன்று தான் உசுருக்கு பின்னால் ஊரு. நான் நினைக்கிறேன் ஆக கஷ்டம் உயிரை கொடுப்பது, அர்ப்பணம் பண்ணது அல்லது விடுவது. இதில் ஆக கஷ்டம் உயிரை விடுவது. உயிருக்கு அடுத்தாப்பல கஷ்டமானது ஊரை விடுவது மாதிரி தான். தண்ட வீட்டை, பொருட்களை, தான் பிறந்து வாழ்ந்த அந்த ஊரை விட்டுட்டு, அதை விட்டுட்டு நிர்பந்தமா வெளியே போறது இருக்குதே, உயிரை கொடுப்பதற்கு அடுத்து கஷ்டமான ஒன்று அதுதான். அது சாதாரணமா எங்களுக்கு விளங்காது. இன்றைக்குமே ஒரு மனுஷனுக்கு அவன் ஊர் தான் ஊரு. நீங்க இன்றைக்கு கூட பாருங்க, இங்க சில பேர் கொழும்புகள் எல்லாம் செட்டில் ஆகி இருக்கிறாங்க, வருஷ கணக்கு கொழும்புல தான், பிள்ளைகள் படிப்பதாங்க, ஊடெல்லாம் கட்டிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி மக்களா இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஒரு பெருநாளைக்கு ஊருக்கு வந்தா அந்த ஊர்ல அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் இருக்குது, உணர்வு, இது ஏண்ட ஊரு. என்னத்தா இருந்தாலும் அங்க அவங்க வந்தா வருத்த மாதிரி தான், அங்க புறத்தி மாதிரி தான். இதுதான் ஏண்ட. இங்க வந்து இறங்கினா இருக்கிற சுதந்திரம், இங்க வந்து இறங்கினா இருக்கிற சந்தோஷம், அதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு மனிதனுக்கு அவன் ஊர் தான், அது நாடோ அல்லது பின்தங்கிய கிராமமோ, அது மிக முன்னேற்றமான ஒரு நகரத்தை விட அவனுக்கு அவன் பிறந்த ஊர் தான் சந்தோஷமானது. பிறந்த ஊரை விடுறதுக்கு யாரும் தயார் இல்லை. ஆனா அன்றைய முஸ்லீம்கள் அதையும் விட்டாங்க. விசேஷமா அந்த மக்காங்கிறது ஏதோ ஊர்களில் ஒரு ஊர் அல்ல, புனிதமான ஒரு கஅபா இருக்கும் பூமி. அவங்க மிச்சமே நேசிச்ச கஅபா இருக்கிற பூமி, புனிதமான ஊரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து போன, நபிமார்கள் வந்து போன ஊரு. அந்த ஊரை விடுவது நல்லாவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அந்த மக்கள் தீனுக்காக, அந்த மார்க்கத்துக்காக அந்த ஊரை விட்டாங்க. அதுதான் ஆச்சரியம். அவ்வளவு மனசுக்கு விருப்பமான ஊரை, புனிதமான ஊரை, கஅபா இருக்கும் ஊரை விட்டுட்டு போனாங்க. சரி, போற ஊர் இருக்குதே, இந்த பயணம் சரி ரிஸ்கான பயணம். இப்ப எல்லாம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம்னா பிரச்சனை இல்லை. இமிகிரேஷன் இதுகள்ல விசாவை தந்துட்டான்னா அவன் நாட்டுல பொறுப்பு. நாங்க போனா எப்படி அவங்க நாட்டுல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதெல்லாம் பயம் இல்லை. ஆனா மதீனாவுக்கு பயணத்து வந்து நபி ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க வாக்கு கொடுத்திருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, பாதுகாப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. மற்றபடி எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. நீண்ட பாலைவன பயணம், அறிமுகமே இல்லாத கிட்டத்தட்ட புதிய ஊரு, புதிய மக்கள். வாக்கொண்டு கொடுத்தார்கள் என்று நம்பி போறோம், மாறினா நாங்க நடுவழி தஞ்சம். ஆனாலும் சஹாபாக்கள் போனார்கள். எனவே இந்த ஹிஜ்ரத் என்பதுல இந்த தியாகங்களின் மிச்சக்கட்ட தியாகங்களில் ஒன்றுதான் இந்த சஹாபாக்கள் அந்த ஊர்களை விட்டுட்டு இந்த ஹிஜ்ரத்து போனது. அந்த பயணம் லேசா இருக்கல்ல. மக்கத்து முஷ்ரிக்குகள் வந்து அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் ஹிஜ்ரா பயணத்துக்கு தடைய போட்டாங்க. அந்த பகுதியை மட்டும்தான் எனக்கு பார்க்க போறோம்.
ஹிஜ்ரத்து போறவர்களுக்கு பல விதத்துல தொல்லை கொடுத்தானுங்க. சில பேருக்கு எப்படி தெரியுமா தொல்லை கொடுத்தானுங்க, அந்த மாப்பிள்ள பொஞ்சாதி புள்ள அப்படி குடும்பமா போக்கோல பொஞ்சாதியை நிப்பாட்டி கொடுறது, பொஞ்சாதியை கூட்டிக்கிட்டு போவானா, நீ மட்டும் போ. இப்ப போறவனுக்கு பெரிய சங்கடம், பொஞ்சாதியும் பிள்ளையும் விட்டுட்டு தனியே போறதா அல்லது இங்கே நிற்பதா. குடும்பங்களை பிரித்தார்கள். இன்னும் சில பேருக்கு அவங்க போகும் பொழுது அவங்களோட சொத்துக்களை சல்லிகளை எடுத்துக்கிட்டு போக விடல, போறது சரி வெறும் கையோட போங்க, எங்கட ஊர்ல சம்பாரிச்சதெல்லாம் எங்கள்கிட்ட தந்துட்டு போங்க, நான் சொல்லி எடுத்துக்கிட்டு போக விடல. இன்னும் சில பேர் என்ன செஞ்சாங்கன்றால் மதீனத்துக்கே போய் சேர்ந்ததன் பின்னால் அங்க போய்த்து அவங்கள நைசா தலைய தடாவி ஏமாத்தி அப்படியே ஊருக்கு மறுவா மக்காத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து அடிச்சு கட்டி போட்டு ஒதச்சு குடும்பப்படுத்தினார்கள். எனவே சில பேரே குடும்பத்தை பிரித்து மாப்பிள்ளை போனா பொஞ்சாதி நிப்பாட்டி கொள்ற, பொஞ்சாதி போனா மாப்பிள்ளையை நிப்பாட்டி கொள்ற, பிள்ளைய பறிச்சு கொள்ற, அப்படி குடும்பம் கொடுத்தானுங்க. பயணத்தை போகடாம அல்லது தொல்லைப்படுத்த இட்டுக்கட்டுகளை ஏற்படுத்த. மறுபக்கத்தால் அந்த சில பேருக்கு பொருளாதாரத்தை பறிச்சானுங்க, உங்களோட எல்லாத்தையும் தாங்க, சல்லியையும் தாங்க, எடுத்துக்கிட்டு போவாங்க. இன்னும் சில பேரை போனவங்களையே திருப்பி எடுத்துக்கிட்டு வந்தாங்க. இது 3க்கு 3 அழகான உதாரணம் பார்க்கலாம். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வரலாறை தான் பார்க்கிறோம். ஆனால் ஹிஜ்ரத் ஒரு முக்கியமான கட்டம். அதுலேயும் இப்போ சீராவில் அப்படி தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோமே கட்டம் கட்டமாக. அப்போ ஹிஜ்ரத்து போவதற்கு முன்னால் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்ரா மிஅராஜ்ங்கிற சம்பவம். அந்த மிஅராஜ் சம்பந்தப்பட்ட சம்பவம் முக்கியமானது, மிக முக்கியமானது. ஆனால் அதை நாங்கள் இன்றைக்கு பார்க்காம நான் ஹிஜ்ரத்தை பார்ப்போம்னு யோசிச்சதுக்கு காரணம் அகபா உடன்படிக்கையோடு அடுத்தது சம்பந்தம் இருக்கிறதுனாலையும், அடுத்தது நாங்கள் ஒரு முஹர்ரத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம், ஹிஜ்ரி வருடத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். ஹிஜ்ரா எவ்வளவு பொறுமதின்றத இஸ்லாமிய வருடக்கணிப்புக்கு ஹிஜ்ராவை வைத்துத்தான் முடிவெடுக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவத்தை வைத்துத்தான் இஸ்லாமிய வருடம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு வச்சாங்க. அந்த அளவுக்கு அலிரந்து அவங்க சொன்னாங்க, ஹிஜ்ரா சம்பவம் நடந்த வருடத்தை வைத்து இஸ்லாமிய வருடங்களை நாங்கள் கணிப்போம். ஏன்னா அந்த ஹிஜ்ரா தான் ஃபரக்கத் பைனல் ஹக்கி வல் பாத்தில், பலதுல் குஃப்ரில் இருந்து எங்களை வெளியே போட்ட. அன்றைக்கு மக்கா காவிர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த ஊரு. எனவே இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய இதை தந்தது ஹிஜ்ரத் சம்பவம். அடிக்கொரு முறை நினைக்கணும்ன்ற மாதிரி ஒரு சம்பவம் நிறைய பாடம் உள்ளது. இதுல நாங்கள் இந்த 3க்கு 3 உதாரணங்களை பார்ப்போம். அதுக்கு பின்னால் அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன ஹிஜ்ரத்தை பத்தி கொஞ்சம் ஓரளவு விரிவாக பார்ப்போம். நாங்கள் இதில் ஒன்று பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த குடும்பமா போற ஹிஜ்ரத்து போறவங்களை பிரிச்சானுங்க. அதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான், நிச்சயம் அழகான ஒரு உதாரணம் தான் உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹிஜ்ரத்து. உம்மு சலமா நாயகி எங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள் ஒரு பெண் தான் உம்மு சலமா நாயகி. அவங்க ஹிந்து பின்து அபி ரபியான்னு சொல்ற பெண்மணி. ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முடிக்க முன்னால அபு சலமான்னு சொல்லி அவங்களுக்கு சலமான் ஒரு புள்ள இருந்த ஆம்பளை புள்ளை ஒன்று. அந்த புள்ளட பேரை வச்சு இவங்களுக்கு உம்மு சலமானும் அவருக்கு அபு சலமானும் புனை பேர் இருந்துச்சு. அந்த அபு சலமான் தண்ட ஆரம்ப முதலாவது மாப்பிள்ளையோட இஸ்லாத்துக்கு வந்த இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹபஷாவுக்கு போனாங்க, ஹிஜ்ரத்து எத்தியோப்பியாவுக்கு. எத்தியோப்பியாவில இருந்து திரும்பி வந்தாங்க மதீனத்துக்கு. தற்காலிகமா ஒரு தச்சையெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்தா மக்கத்துல மறுவாளும் தொல்லை. அபு சலமா முடிவு பண்றாரு, மறுவா இங்கேயும் இருக்க இயலாது, மதீனாவுல இஸ்லாம் வந்திருக்குதுன்னு கேள்வி, அங்க போவோம். மக்காவுல இருந்து ஹிஜ்ரத்து போனதுல முதலாவது மதீனத்துக்கு போனது யாரு அப்படின்னு கேட்டா, மக்காவில இருந்து ஆரம்பத்துல மதீனத்துக்கு அனுப்பப்பட்டாங்க முஸ்அப் இப்னு உமைர் அனுப்பப்பட்டாரு. நான் நினைக்கிறேன் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் போனாருன்னு சொல்லி. மற்றபடி அந்த ஊரை விட்டு அங்க போவதேங்கிற அடிப்படையில் மாறி போனது அபு சலமான்னு சொல்லலாம். எங்களுக்கு அகபா உடன்படிக்கைக்கு முன்னாலே போயிட்டாரு. அகபா உடன்படிக்கைக்கு 1 வருஷத்துக்கு முன்னாலே அபு சலமா போயிட்டாரு. ஹபஷாவுக்கு போனாரு, அங்கிருந்து திரும்பி வந்தாரு. வந்த மறுவாழும் ஊர்ல கொள்கைக்கு சரி பிரச்சனையா இருக்குது. எனவே முடிவு பண்ணினாரு மதீனத்துக்கு போவதாக. அபு சலமா உம்மு சலமா நாயகியோட மாப்பிள்ள. உம்மு சலமா நாயகியை பொறுத்தவரையில அபு சலமாவுக்கு மனைவியா இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அபு சலமா உஹது யுத்த காலத்திலே நம்ம கொல்லப்பட்டாருன்னு சொல்லி ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமா நாயகியை கல்யாணம் முடிச்சாங்க. உம்மு சலமா நாயகி மிக அழகான மிக அறிவுள்ள பெண்மணிகளில் ஒரு பெண், அழகான பெண், அறிவுள்ள பெண். உம்மு சலமா நாயகி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார்கள்ல நீண்ட காலம் ரசூலுல்லாவுக்கு பின்னால் உயிர் வாழ்ந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகும் பொழுது 9 மனைவிமார் உயிரோடு இருந்தாங்க. அதுல கடைசியா மௌத்தாவினது ஹிஜ்ரி 62ஆம் வருஷத்துல உம்மு சலமா நாயகி தான். இந்த உம்மு சலமா நாயகிய மனைவியை கூட்டிக்கிட்டு அபு சலமா என்ன செஞ்சாலும் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியையும் அந்த சலமாண்ட புள்ளையையும் கூட்டிக்கிட்டு இருக்கேலாதப்பா தொல்லை, நாங்க மதீனத்துக்கு போவோம்னு புறப்பட்டு இப்ப போறாரு. மக்காவுல இருந்து மக்கத்துல இருந்து போற நேரத்துல
உம்மு சலமா நாயகியோட குடும்பத்தாக்கள் வந்துட்டாங்க. பொன் கொடுத்தவனுங்க, பொன் கொடுத்தவங்க தானே அவங்க அபூ சலமாவுக்கு. அவனுங்க இஸ்லாத்துக்கு எதிர்ப்பானாக்கள். அவனுங்க சொன்னானுங்க அபூ சலமா கிட்ட, இங்க வா, நீ போறத போகாம இருக்கிறது ஓண்ட வேலை. ஆனா எங்கட பிள்ளைய உனக்கு கல்யாணம் முடிச்சு தந்த இப்படியெல்லாம் கூட்டிக்கிட்டு போறதுக்கு இல்ல, எங்கட பிள்ளைய விட்டுட்டு போ, எங்கட பிள்ளைய விட்டுட்டு போன்னு சொல்லி உம்மு சலமா நாயகியை இழுத்து எடுத்துட்டாங்க. உம்மு சலமான குடும்பத்தாக்கள் வேறொன்றும் இல்ல, உம்மு சலமா நாயகியோட அன்பல்ல, எப்படியாவது இதை குழப்பணும், தொந்தரவு கொடுக்கணும் என்பதற்காக. உம்மு சலமா நாயகி இப்ப பிள்ளையோட நிக்கிறாங்க, பறிச்சு இங்கிட்ட எடுத்துட்டானுங்க. அதுக்கப்புறம் அபூ சலமான குடும்பத்தாக்கள் பார்த்தானுங்க, அவ நீங்க அவர்கிட்ட இருந்து பிரிச்செடுத்தா புள்ள எங்கட ஆள்கிட்ட புள்ளைய தாங்க. அபூ சலமான குடும்பத்தாக்கள் புள்ளைய இழுத்தானுங்க. உம்மு சலமா நாயகி புள்ளைய இழுக்க, அபூ சலமான குடும்பத்தாக்கள் மாமா ஊட்டாக்கள் புள்ளைய அந்த மறுபக்கம் இழுக்க, புள்ளோட கையோட கலண்டுட்டும் கூட. உம்மு சலமா நாயகி சொன்னாங்க, புள்ளையோட கை அப்படியே சந்தோட கலண்டுட்டு செய்ய வழியில புள்ளைய இழுத்து கொண்டு கதற எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. உம்மு சலமா நாயகி இப்ப பிரிக்கப்பட்டாங்க. அபூ சலமா பார்த்தாரு, பொஞ்சாதியை நிப்பாட்டிட்டாங்க, பொஞ்சாதி கிட்ட இருந்து புள்ளைய பறிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் போயிட்டாரு. அவரு போகணும், செய்ய வழியில கொள்கைக்காக போகணும்னு போயிட்டாரு. அப்ப மாப்பிள்ள மதீனத்துக்கு போயிட்டாரு, புள்ளைய அவங்க பறிச்சுக்கிட்டாங்க. உம்மு சலமா நாயகி மக்கத்துல மாப்பிள்ளையும் இல்லாமல் புள்ளையும் இல்லாமல் கவலையோடு இருக்கிறாங்க. உம்மு சலமா நாயகி சொல்றாங்க, அபூ சலமாவின் குடும்பத்தை போன்று சோதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் காணலன்னு சொல்லி. ஒரு வருஷமா கிட்டத்தட்ட உம்மு சலமா நாயகி மக்காவுல காலையிலே மதீனத்து பக்கத்துக்கு அந்த எல்ல பக்கம் மக்காவுல போய் உட்கார்ந்து அழுது இருக்கிறது. மாப்பிள்ளை கிட்ட பெய்த்து கொள்ள வாக்கில்லன்னு புள்ளையையும் பறிச்சுட்டானுங்க. இப்படி ஒரு வருஷமா ஒரே இந்த நாளும் உம்மு சலமா நாயகி அழுவ. இவங்க அழுவுற பரிதாபத்தை பார்த்து அதுல கொஞ்சம் பேர் சொன்னானுங்க, ஏண்டா இந்த பொம்பளைக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறீங்க, அவளை போறதுக்கு கொடுங்கன்னு சொல்லி. அப்ப உம்மு சலமா நாயகி மெதுவா மாப்பிள்ளை ஊட்டாக்களோட பேசி புள்ளையையும் கையில் எடுத்துக்கிட்டு உம்மு சலமா நாயகி மக்காவுல இருந்து தனியே வெளியே போறோம். உம்மு சலமா நாயகி சொல்றாங்க, என்னுடன் இருக்கும் எனது பிள்ளையையும் அல்லாவின் உதவியை தவிர வேற யாருமே கிடையாது. அந்த பெரிய பயணத்துக்கு நான் தனிய வெளியே போறேன் மக்காவுல இருந்து. இப்ப போயிட்டு மக்காவுல இருந்து கொஞ்சம் தூரம் போக்கல, உஸ்மான் இப்னு தல்ஹா இப்னு அபி தல்ஹா, உஸ்மான் இப்னு தல்ஹான்னு சொல்றவருக்கு அவர் அகப்பட்டார். அவர் அன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, மக்காவாசி. உம்மு சலமா நாயகியை நல்லா தெரியும். அவர் கேட்டார், எங்க போறீங்க? இவ சொன்னா, இப்படித்தான் ஒரு மாதிரி என்னைய இப்போ விட்டுட்டாங்க, நான் மாப்பிள்ளை இருக்கிற இடத்துக்கு போறேன். உஸ்மான் சொன்னாரு, நீங்க தனிய போவானா, நான் கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்றார். உம்மு சலமா நாயகி சொல்றாங்க, பல நாள் பயணம், என் ஒட்டகத்தை இழுத்துக்கொண்டு உஸ்மான் என்னைய கூட்டிக்கிட்டு போனாரு. அப்படி போனா அப்படி அந்தியாவினா ஒரு இடத்துல தங்குவோம், அதுக்கப்புறம் புறப்பட்டு மறுவா போவோம். நான் ஒரு பொம்புல, நான் மட்டும்தான், என் கையில சின்ன குழந்தை புள்ள. அந்த ஆம்புல அந்த உஸ்மான் எப்படி இருந்தார் என்றால் மிச்சம் கண்ணியமாக மிச்சம் கனவான்தனமாக தான் நடந்து கொண்டார். உம்மு சலமா நாயகி சொல்றாங்க, அபூ சலமாவை போன்று சோதிக்கப்பட்ட ஒரு ஆம்புலைய நான் காணல, உஸ்மானை போன்று ஒரு ஜெனிவீனான ஒரு ஜென்டில்மேனான ஒரு ஆம்புலைய நான் காணல. ஏன்னா அப்படியே என்னை இழுத்துக்கிட்டு போவாரு, ஒட்டகத்தில் இழுத்துட்டு போவாரு. ஒரு இடத்துல தங்கவாவினா ஒட்டகத்தை பணியை படுக்க வைப்பாரு, அங்கிட்டா ஆகிடுவாரு. நான் இறங்கின போறோம், ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர் ஒரு மூளைக்காக எங்கனையாவது மரத்தை பிடிச்சி தூங்குவாரு. மறுநாள் காலையில ஒட்டகத்தை கொண்டு நிப்பாட்டிட்டு அங்கிட்டு போயிட்டுருவாரு உட்கார வச்சுட்டு. நான் ஏறி உட்கார்ந்ததன் பின்னால் ஒட்டகத்தை எழுப்பாட்டி என்னையோட சும்மா கண்டபடி அந்த ஹிண்ட் அடிக்க கைவார் அடிக்க அதுக்கெல்லாம் வரல. மிச்சம் கனவானான மிச்சம் கண்ணியமான ஆணாக நடந்து கொண்டார். உஸ்மான் அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டு குபா கிட்ட வந்துச்சு. மதீனா குபா கிட்ட வந்தப்போ உஸ்மான் சொன்னார், அந்த பாருங்க அந்த குபாவில் தான் அவங்களோட மாப்பிள்ளை இருக்கிறாரு, நீங்க போங்காட்டி சொல்லி அனுப்பிட்டு வந்துட்டாரு. இந்த சம்பவத்தை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் கொள்கைக்காக எவ்வளவு சோதிக்கப்பட்டார்கள் இவர்கள் என்பது. இன்னொரு பக்கத்துல அந்த மக்காவாசிகள் எவ்வளவு அந்த போறவனையும் போக விடாம தொந்தரவு படுத்தினாங்க. இன்னொரு பக்கத்துல இதுல ஒரு நலவு இருக்குது, என்ன ஒரு பாடம் ஒன்று இருக்குது. அவங்க முஷிரிக்கா காபிராங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க, அந்த மக்கத்து மக்களிடம் அரபிகளிடம் சில நல்ல குணங்கள் இருந்துச்சு. இந்த உஸ்மான்ங்கிற ஒரு பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார். இவர் அன்றைக்கு முஷிரிக்கா இருந்தாலும் கூட அந்த பெண்ணுடன் தனிய நீண்ட பயணம் ஒன்று போனாலும் கூட மிச்சம் கண்ணியமா நடந்தாரு, மிச்சம் பண்பா நடந்தாரு. அந்த பெண்ணை பெண்ணாக மதிச்சாரு. அந்த பொண்ணோட சேட்டை பண்ணவோ குழப்பம் பண்ணவோ போகல, கண்ணியமான ஒரு ஆணாக இருந்து கொண்டாரு. அரபிகளிடம் அந்த பழக்கம் இருந்துச்சு. இது உண்டு. இன்னும் உண்டு, அந்த சல்லிகள் எடுத்துக்கிட்டு போக விடல. சுஹைபுன்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் ரோம்ல இருந்து மக்காவுக்கு வந்தவர். ரோம் நல்ல தூரம். ரோம்ல இருந்து மக்காவுக்கு வந்து பிசினஸ்களை பண்ணி நல்ல பணக்காரன் ஆகிட்டார். பெரிய வியாபாரி, நல்ல பணக்காரன். அவர் கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த பணக்கார அந்த வியாபாரி துன்புறுத்தப்பட்டார். இப்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு இப்ப எல்லாம் வாசல் திறந்தாச்சு, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இப்ப எல்லாரும் போறாங்க. சுஹைபும் புறப்பட்டு போறாரு.
சுஹைப் புறப்பட்டு போக்கோல இவனை பிடிச்சு கொண்டாங்க மக்காவாசிகள். இங்க வா சுஹைப் வெறுங்கையோட ரோம்ல இருந்து வந்து இங்க பிசினஸ் தொடங்கி ஆளாவினவர். அப்ப சொன்னானுங்க, இங்க வா சுஹைப், நீ வெறுங்கையோட தான் எங்க ஊருக்கு வந்தாய், இங்க வந்துதான் இதெல்லாம் சம்பாதிச்சாய், எனவே நீ போறேன்டா போ, ஆனா இங்க சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையும் நான் கொண்டு போக விட மாட்டோம், உன்னை விட மாட்டான் ஆசுசுனாங்க. சுஹைப் கேட்டா, ரைட் விட மாட்டேன்னு சொல்றீங்க, உங்களோட ஊர்ல சம்பாதிச்ச எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட தந்துட்டு போறேன், என்னைய விடுவீங்களான்னு கேட்டாரு. அப்படி தந்தா விடுவோம்டாங்க. சுஹைப் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போனார், எல்லாத்தையும் பிடிங்க வெறுங்கையோட போனார் மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு கேள்விப்படுது சுஹைப் வெறுங்கையோட போனார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபிஹ சுஹைபுன், சுஹைபுக்கு அது நஷ்டம் இல்ல, அது லாபம், அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்திருக்கிறான். மக்காவுல இருந்து ஹிஜ்ரத்து முஸ்லிம்கள் போனதன் பின்னால நிறைய ஊடுகள் அப்படியே சும்மா எம்டியா தான் இருந்துச்சு, பாலடைஞ்ச ஊடுகள் மாதிரி ஆகிட்டு குடும்பம் குடும்பமாக போனாங்க. அந்த சுஹைபுடைய சொத்தை கொண்டு போக கூடல, சில குடும்பத்தை பிரிச்சு நிப்பாட்ட பார்த்தாங்க, சில பேருடைய சொத்தை எடுத்துக்கிட்டு போகாம நிப்பாட்ட பார்த்தாங்க, இன்னும் சில பேரை போனவனையே திருப்பி எடுத்தாங்க. மிகப்பெரிய தைரியசாலிகள் கூட இவன்களோட தொந்தரவுக்கு பயந்து ஒளிஞ்சு தான் போனாங்க. அதுதான் ஆச்சரியம். மிகப்பெரிய தைரியசாலிகள் 50-100 பேருக்கு வகை சொல்ற மாதிரி வீரர்கள், அவர்கள் கூட ஒளிஞ்சு தான் போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட அந்த தைரியமா போறதுக்கு வாக்கில்லை, அந்த அளவுக்கு இவன்கள்ட்ட வேலை மக்காவாசிகள். உமர் ரதியானவங்க ஹிஜ்ரத் போனாங்க. இதோட நான் முடிச்சிடுறேன், மிச்சம் போகாத 5 நிமிஷத்துல. உமர் ரதியானவங்க ஹிஜ்ரத்து போனாங்க. உமர் ரதியானவங்க எப்படி போனாங்க? பிரபலமா அல்லது பரவலா ஒரு செய்தி வருது, ஒரு சம்பவம் சொல்றது எப்படின்னா, உமர் ரதியானவங்க ஹிஜ்ரத்து போகும் பொழுது என்ன பண்ணினாங்க, ஆயுதங்களை எல்லாம் எடுத்து போட்டுக்கொண்டு காபா கிட்ட போனாங்க. அங்க அபூ ஜஹல் மாதிரி அந்த பாட்டிகள் எல்லாம் இருக்கிறாங்க. தவா கொண்டு செஞ்சுட்டு எல்லாத்துட்டையும் சொன்னாங்க, இப்படித்தான் நான் மதீனத்துக்கு போக போறேன், யாராவது என்னை நிப்பாட்டையிலும்டா நிப்பாட்டுங்க, யாருக்காவது பொஞ்சாதி விதவையாகணும் புள்ள அனாதையாகணும்னு ஆசையா இருந்தா ஹரத்துக்கு வெளியே இன்னிடத்துக்கு வந்து என்னோட சண்டை பிடிச்சு பாருங்க, என்னை நிப்பாட்டையிலாது. அப்படி இப்படியெல்லாம் அவர்களிடம் சவால் போட்டுட்டு மிக பகிரங்கமாக தைரியமாக உமர் போனாரு. யாரும் அவருடைய பின்னுக்கு போகலன்னு பிரபலமா ஒரு சம்பவம் சொல்லப்படுது. ஆனால் நிறைய உலமாக்களின் கருத்துப்படிக்கு, ஆய்வாளர்களின் கருத்துப்படி அந்த சம்பவம் ஆதாரபூர்வமானது அல்ல, நம்பகமான முறையில் வந்த ஒரு சம்பவம் அல்ல. உமரதினால் அவங்க பகிரங்கமா எல்லோரிடமும் சொல்லிட்டு சவால் போட்டுட்டு அப்படி போனதாக அது ஆதாரபூர்வமான சம்பவம் அல்ல. மற்றபடிக்கு அதுக்கு மாத்தமாக ஆதாரமான ஒரு சம்பவம் வந்து இருக்குது, உமர் இப்படித்தான் போனாருன்னு சொல்லி. அந்த சம்பவத்தை பார்த்தா விளங்கும், உமரும் ஒழிச்சு தான் போனாரு. உமரதியான அந்த பெரிய தைரியசாலி கூட ஒழிச்சுத்தான் போனாருன்றது தான் அந்த சம்பவத்தை விட நம்பகமானது, அதுதான் ஆதாரபூர்வமானது என்ற கருத்தில் தான் உலமாக்கள் பேசுறாங்க. அந்த சம்பவம் அழகான ஒரு சம்பவம். உமரதியானவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப ஹிஜ்ரத்து போகணும், இப்ப எல்லாம் ரெடியாகிறோம். ரெடியாகுனா உமரதியானவங்க ஐயாஷ் என்று சொல்லி ஒரு சஹாபி இருந்தாரு, ஐயாஷ் என்று. இன்னொருத்தர் இருந்தாரு ஹிஷாம் இப்னு அல் ஆஸ் இப்னு வாயில் என்று சொல்லி. இந்த 2 பேரும் உமரும் சேர்ந்து 3 பேரும் பேசிக்கொண்டாங்க, நாளைக்கு காலையில மக்காவுக்கு வெளியே ஒரு 10 மைலுக்கு அங்கிட்டாப்புல ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நாங்க எல்லாரும் சேரணும். நானும் எப்படி சரி ஒளிஞ்சிக்கணும், இவங்களுக்கு காட்டிக்கொள்ளாம வருவேன், நீங்க 2 பேரும் வரணும். அங்கன்னு நாங்க 3 பேரும் ஒண்டா சேர்ந்து அங்கிருந்து நாங்க 3 பேரும் பேய்த்துருவோம் மதீனத்துக்கு. அப்ப நாளைக்கு காலையில் இப்படியெல்லாம் கூடுவதாகவும், ஒரு இடத்துல ரகசியமா சந்தித்து அந்த இடத்துல இருந்து போறதாகவும், இன்ன இடத்துக்கு வாங்கலாம் சொல்லிட்டு அப்பவே பேசிக்கொண்டாங்க. அந்த இடத்துல நாங்க வரக்கொள்ள யாராவது ஒருவர் இல்லைண்டா இருக்கிறவங்க 2 பேரும் போயிட்டு வேண்டியதான், விளங்க கொள்ள வேண்டியதான், மற்றவரை அவங்க பிடிச்சிட்டாங்க அதுதான் அர்த்தம். எப்படியோ மோப்பம் பிடிச்சு அடுத்த வரை பிடிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அடுத்த வரை பார்த்து கொண்டிருக்க தேவையில்ல, போய்த்துற வேண்டியதான். மறுநாள் காலையில பார்த்தால் உமர் நிக்கிறாரு, போய்த்து ரெடியா போறதுக்கு. ஐயாஷ் வராரு, இந்த ஹிஷாம காணல. ஹிஷாம் எல்லாம் ரெடி ஆகிற நேரத்தில் ஹிஷாம பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி ஹிஷாம குழப்பி போறதுக்கு உடல்ல வேணுங்க. உமர் பார்த்தார், ஐயாஷை கூட்டிக்கிட்டு படபடன்னு ஹிஜ்ரத் போய்த்தாரு, மதீனாவுக்கு போய்த்தாரு. போனா உமரதியானவங்களும் அப்படித்தான் போனாங்க. இந்த போனவர்களை அங்க போய் திருப்பி கொண்டு மறுவாளும் கொடுமைப்படுத்தினானுங்க. அதுக்கு தான் இந்த சம்பவம் முக்கியமானது. உமர் ஐயாஷ் எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு குபாவுல ஒரு இடத்துல தான் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி அவங்க இன்னும் போகல. ரசூலுல்லாஹி அவங்க போவதற்கு முன்னால் போனவர்கள் அதிகமானவர்கள் குபாவுல உஸ்பான் சொல்ற ஒரு இடத்துல தான் தங்கி இருந்தாங்க. அங்க மாக்கில் இப்னு யசார்னு நான் நினைக்கிறேன், சாலிம் இப்னு மாக்கில் என்ற சஹாபி அங்க ஒரு சின்ன குபாவில் ஒரு சின்ன பள்ளி உண்டு, அதை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு தொழுகையெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹ் வந்ததன் பின்னால தான் அப்படி நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து அங்க மதீனா உள்ளுக்கு போனது, மையத்துக்கு போனது, நடுப்பகுதிக்கு போனது. எப்படியோ இவங்க குபாவில் இருக்கிறாங்க. இருக்கக்குள்ள இந்த ஐயாஷ் வந்து அபூஜகல்கிட்ட மிக நெருங்கின சொந்தம். எந்த அளவுனா அபூஜகலும் ஐயாஷும் ஒரே உம்மட பிள்ளையோள், வாப்பா மட்டும்தான் வேற. அபூஜகலும் ஐயாஷும் ஒரே உம்மட பிள்ளையோள், வாப்பா வேறு. மறுபக்கத்தால சாச்ச பெரியப்பாட மக்கள் என்ற அமைப்புல உறவும் இருக்குது. அப்ப 2 மாதிரி என்னமோ நெருக்கமான உறவு இருக்குது. அபூஜகல் இன்னொரு ஆளை எடுத்துக்கொண்டு மதீனத்துக்கே வந்துட்டான்.
மதீனத்துக்கே வந்துட்டு ரசூல்லா மக்காவுல அவனுக்கு கேள்விப்பட்ட ஐயாஷ் பெய்த்தாரு, எங்கிட்ட நெருங்கின இந்த சகோதரன் பெய்த்தாரு. அபூஜஹல் வந்து ஐயாஷ் இப்ப குபாவில் இருக்கிறாரு. வந்து சொன்னான், இவருக்கு ஏமாத்தினான். இவரை போட்டு சொன்னான், இங்க பாரு, நீ சரியான வேலை ஒண்டி செஞ்சுட்டியே, உமாவுக்கு சரியான கவலை, அழுதழுதிருக்கிறாங்க. உன் உமா சொல்றாங்க, நீ வராட்டி அவங்க தலை வாடுறோம் இல்லையாம், பேன் புழுத்தான், பேன் பாக்குறோம் இல்லையாம், பேன் கடிச்சா அப்படியே இருக்கிறான், வெயில்ல நிக்கிறான், நிழலுக்கு போறோம் இல்லையாம், உமா அப்படி நேத்து கடனே வச்சுட்டாங்க. இப்ப நீ போனதுல உமா சரி கவலையா இருக்கிறாங்கன்ற கொள்ள இந்த ஐயாஷ் வந்து உமா உமான்னு சொல்ல கொள்ள இவருக்கு கவலையாகிட்டு. அப்ப நீ வா, வந்து உமாவை சந்திச்சு போயிலாட்டி உமா பாவமே அப்படியா இப்படியாண்ட கூட அந்த ஐயாஷ் வந்து மனம் இறங்கிட்டார். உமாவை பேசக்கொள்ள யாருக்கும் கவலை வர்றே தானே. அப்ப ஐயாஷ் சொன்னார் உமர்கிட்ட, நான் அப்ப இவங்களோட பேய்த்து எங்களோட உமாவை கொஞ்சம் பார்த்து என்னை கொஞ்சம் சல்லிகளையும் வச்சுட்டு வந்தேன், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். உமர் திருப்பி சொன்னார் ஐயாஷ் கிட்ட, நீ போகாத, இது உன் உம்மாட செய்தி, அது பொய்யோ மெய்யோ, உன் உமா என்னத்தான் தலை வார மாட்டேன்னு சொன்னாலும் பெண் நல்லா கடிக்கக்கொள்ள வாருவது எப்படியும், வெயில் நல்லா அடிக்கக்கொள்ள அங்கிட்ட ஆகுவது, இதுதான் எல்லாரும் செய்யற வேலை. உன்னை ஏமாத்துறதுக்கு இது செய்யறாங்க, அவங்க நல்லா கஷ்டம் வரக்கொள்ள சும்மா அங்கிட்ட ஆவிடுவாங்க, நீ யோசிக்காதன்னு உமர் சொன்னாரு. உன்னை இவனுக்கு ஏமாத்துறானுங்க, உனக்கு ஏதோ ஒரு சதி நடக்க போகுது, எனவே நீ போகாதன்னு. ஐயாஷ் கேட்கல. ஐயாஷ் வந்து இல்ல நான் போயிட்டு வரேன், எப்படி சரி நான் வந்துருவேன், உமாவை பத்தி ஆத்திரமா இருக்குது இவங்க சொல்லக்கொள்ள அப்படி இப்படின்னு போல. உமர் சொன்னார், போறியா, அப்படியே தான் நீ போவதா இருந்தால் ஒரு வேலை செய். இவனுக்கு ஆபத்தான ஆட்கள் தெரியும், அபூஜஹல் பொல்லாத ஆட்கள். என்ன உமர் ஒன்னும் சொல்லல, ஏண்டா சகோதரர்களை வந்திருக்கிறாங்க. உமர் சொன்னாரு, எனக்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, அந்த ஒட்டகம் வேகமாக ஓட தொடங்கினா எந்த ஒட்டகத்துக்கும் பிடிக்கலாது, அது அப்படி தரமான ஒட்டகம் என் கையில இருக்குது, நான் அந்த ஒட்டகத்தை உண்ட கையில தாரேன், அதுல நீ ஏறிப்போ. அதுல போக்கொல தப்பி தவிர இடவெளியில இவனுங்க உன்னையும் பிடிச்சு கிடிச்சு கட்ட கிட்ட பாக்குறாங்கன்னு விளங்கினா ஒட்டகத்தை திருப்பு, படாஸ்னு மறுபக்கம் மதீனாவுக்கு திருப்பி ஓட்டு, அவங்களோட ஒட்டகத்துக்கு என் ஒட்டகத்தை பிடிக்கவே இல்லாது, எனக்கு தெரியும் என் ஒட்டகம் வேகமா போற ஒட்டகம், எனவே இந்த புடி ஒட்டகத்தைன்னு கொடுத்து அனுப்பினா. இப்ப அபூஜஹலும் நல்ல புள்ள மாதிரி பேசி இப்படி ஐயாஷை கூட்டிக்கிட்டு மக்கா பக்கம் போற. அபூஜஹலுக்கு நல்லா தெரியும் இந்த உமரோட ஒட்டகத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரியும், ஊரால் தானே. அபூஜஹல் அப்படி இடவெளியில ஒரு இடத்துல வச்சு சொன்னா ஐயாஷ் கிட்ட, என் ஒட்டகம் கொஞ்சம் பக்கலா இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது போறதுக்கு, கொஞ்சம் உண்ட ஒட்டகத்துல கொஞ்சம் ஏறிக்கிறவான்னு கேட்டாங்க. இவரும் மொசக பார்த்துக்கொண்டு சரிண்டாரு. ஒட்டகத்தை பணிச்சு ஏற போக்கலே படார்னு இவரை கட்டி பிடிச்சு ஆளை பிடிச்சு கவுத்தால கட்டி மக்கத்துக்கே கொண்டு போயிட்டு கட்டியே வச்சுட்டாங்க. கட்டி அடி ஒத ஐயாஷுக்கு, ஐயாஷ் சிக்கி கொண்டார் அவங்கள்ட்ட. ஹிஜ்ரத்து போனவர்களை கூட மக்கா மதீனா வரைக்கும் போய் திருப்பி கொண்டு வந்து கொடுமைப்படுத்தினாங்க. இந்த அளவுனா ரசூல்லா நான் நினைக்கிறேன் ஹிஜ்ரத்து வந்ததன் பின்னால ருக்குஇலோ அல்லது இஅ்திதால்லையோ ரசூல்லா துஆ கூட கேட்டாங்க, யா அல்லாஹ் ஐயாஷை காப்பாத்தணும் மாதிரி. இன்னும் சில பேர் பேரை சொல்லி துஆ கேட்டாங்க, ஏன்னா வந்தவரை திருப்பி கொண்டு போய் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஐயாஷ் காப்பாற்றப்பட்டாரு. ரசூல்லா ஒரு மதீனாவுல கேட்டாங்க, ஐயாஷை பிடிச்சி எடுத்துக்கிட்டு வர யாருக்கு சரி ஏழுமான ஒரு சஹாபி சொன்னார், நான் எடுத்துக்கிட்டு வரேன் யாரும் சொல்லாண்டு போய்த்து மக்காவுக்கு போய்த்து ஐயாஷை கட்டி வச்ச இடத்த ஒரு மாதிரி மோப்பம் பிடிச்சி அப்படி துருவி பார்த்து ராவோட ராவா ஐயாஷை தூக்கி கொண்டு சேர்த்துட்டார் மதீனாவுக்கு மறுவா. இது எதை காட்டுதுன்னா இந்த சம்பவங்கள் எல்லாமே அந்த ஹிஜ்ரத்து போறதுங்கிறது லேசா இருக்கல்ல, மிகுந்த கஷ்டத்தோட தான் பண்ணினாங்க. பயணமே கரடுமுரடான பயணம். அதே நேரத்தில் போற பயணத்துக்கும் இவங்க நிம்மதியாக போக விடல, கஷ்டமான தியாகம் ஒன்று பண்ணினாங்க. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப எல்லாரும் போறாங்க, இப்ப ரசூல்லா போக சொல்லிட்டாங்க, இப்ப எல்லாரும் போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாரையும் போக விட்டுட்டு அல்லாஹ்வுடைய அனுமதி நபிக்கு வரும் வரைக்கும் நின்றாங்க. ரசூல்லா ஏன் நின்றாங்க, ரசூல்லா தண்ட பயணத்தை எப்படி தயார் பண்ணினாங்க, அதுக்கு எப்படி திட்டமிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் எப்படி இருந்துச்சு என்கிறத பத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல பார்க்கறதுக்கு பார்ப்போம். நேரம் எங்களுக்கு போய்த்துட்டு வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த